வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னாக்கா மாங்கனி மாநகர் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். அங்கே வள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம், அதாவது பூம்புகார் விற்பனை நிலையம், அதாவது அரசாங்கத்தோட கடைங்க இது. இந்த கடையில் வந்து அரை அடியிலிருந்து 3-4 அடி வரைக்கும் இருக்கிற இரும்பு, செம்பு, பித்தளை பொருட்கள், தெய்வீக பொருட்கள், தலைவர்களின் சிலைகள் மற்றும் பக்தி பொருட்கள், பரிசு பொருட்கள் என ஏராளமாக ஒரே தாவலில் இருக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து 100 ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற பொருட்கள் அத்தாமல் அரசாங்க உத்தரவுப்படி அரசாங்க உத்தரவாதத்தோடு கிடைக்கிதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அப்போ கடைசியில் இந்த கடையோட முகவரி, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்குறேங்க. ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, நம்ம போடுற நிறைய வீடியோக்களில் எல்லாருமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறத விட்டுறாங்க. மறுபடியும் நம்மளோட கமெண்ட்டில் வந்து எங்கே இருக்குது, என்ன ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்குறாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தாங்க நம்ம சொல்லிட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேலம் மாவட்டத்தின் முக்கிய மையமான பழைய பஸ் நிலையம் வள்ளுவர் சிலைக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இந்த பூம்புகார் விற்பனை நிலையம் அப்படிங்கிறது அரசாங்க கடை இருக்குதுங்க. இங்கே கடை வந்து விபூதியிலிருந்து, அதாவது தெய்வீக பொருட்கள் அத்தனையுமே இருக்குதுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வீட்டுக்கு தேவையானது, கடைகளுக்கு தேவையானது, கோயில்களுக்கு தேவையானது, ஆலயமணி முதற்கொண்டு இத்தனையுமே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதை வாங்கலாம், எதை விடலாம் அப்படின்னு மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ பொருட்கள் அத்தனை ஒரே இடத்துல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் சீசனுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து விழாக்கால சிறப்பு தள்ளுபடிலாம் கொடுக்குறாங்க. 10%, 20% அப்படின்னு விழாக்கால சிறப்பு தள்ளுபடிலாம் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம அந்த எந்த டைமுக்கு போகிறோமோ அந்த டைமில் எது கிடைக்குதோ வாங்கிக்கலாம். பூம்புகார் விற்பனை நிலையம் வாசல்லையே பார்த்தீங்களாக்கா பனை விற்பனை நிலையம், அதாவது பனை பொருட்களில் தயார்படுகின்ற பனை வெல்லம், பனங்கற்கண்டு, சுக்கு கருப்பட்டி, பனங்கற்கண்டு, மூலிகை நாட்டு சக்கரை இதெல்லாம் கிடைக்குதுங்க. பக்கத்தில் தமிழ்நாடு அரசோட காதி கிராஃப்ட்டு கடை இருக்குது. இங்கே காட்டன் வேட்டி சேலைகள், காந்தி ஆசிரம பத்திகள், ஊதுபத்திகள், காந்தி பார் சோப்பு இதெல்லாம் கிடைக்குதுங்க. பூம்புகார் விற்பனை என்னன்னாக்கா தேக்கு மரம், சந்தன மரம் என பல வித மரத்தில் செய்யப்பட்ட சாமி சிலைகள், விளையாட்டு பொருட்கள் அரை அடியிலேருந்து 3-4 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. இது போன்ற சிலைகள் நிறைய கிடைக்குது. செம்பு சிலைகள், பித்தளை சிலைகள், வெள்ளை கோட்டிங் சிலைகள், அதாவது வெள்ளை உலோகம்னு சொல்கிற மெட்டல் சிலைகள் கிடைக்கிது. இங்கே வந்து தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்டு, தஞ்சாவூர் பெயிண்டிங்கு, கல் சிலைகள், விளக்குகள், பித்தளை விளக்குகள், ஐம்பொன் விளக்குகள் என 1 திரி 5 திரி என, அது மட்டும் இல்லாமல் 1 அடியிலிருந்து கடைகளுக்கு விசேஷங்களுக்கு வைக்கக்கூடிய 3-4 அடி உயரம் உள்ள பித்தளை விளக்குகளும் விற்பனைக்கு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவில் வச்சுருக்கிறாங்க. புஷ்பங்களின் வாசனைகள் கொண்ட வாசனை திரவியங்கள், வாரத்தில் 7 நாட்களுக்கு என்னென்ன நாளைக்கு என்னென்ன மலர்களை கொண்டு பூஜிக்கணுங்கிற அளவுக்கு ஊதுபத்திகள் வச்சுருக்கிறாங்க. 2 மாதத்துக்கு தேவையான 60 வகையான ஊதுபத்திகள் வச்சுருக்கிறாங்க. பஞ்சகவிய விளக்கு, சந்தனம், பத்தி, தசாங்கம், புனுகு, இந்த மாதிரி நறுமண பொருட்கள், மை வகைகள், ஜப மாலைகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், துளசி மாலைகள், சந்தன மாலைகள், சாம்பிராணியில் கலக்கக்கூடிய குங்குளி அத்தனையுமே கிடைக்கிது. உங்களுக்கு பில் போட்டு தராங்க. 6 மாதம் உத்தரவாதத்தோடு தராங்க. இதில் கிஃப்ட் வகைகள்லாம் நிறைய அங்கே இருக்குதுங்க. ரத்தின கற்கள், ராசி கற்கள், ஐம்பொன் மூக்குத்தி, தோடுகள், வளையல்கள், வேல் வகைகள், அதாவது சாமி முருகன் வேல் வகைகள் மரக்கட்டில் செய்யப்பட்டது இருக்குதுங்க. அதே மாதிரி கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது இருக்குது, செம்பில் செய்யப்பட்டது, இந்த மாதிரி நிறைய வகையில் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து நிலைவாசலில் மாட்டக்கூடிய அலங்கார பொருட்கள், புத்தகம் வைக்கும் ஸ்டாண்டுகள், ஃபைல்கள், குரான் இது மாதிரி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான மாதிரி இருக்குது. புத்தர் சிலை, ஐயன் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர், காந்தி, இயேசு, இப்படி பல வகையான மெட்டல் சிலைகள் அத்தனையுமே செம்புலையும் இருக்குது, பித்தளையிலையும் இருக்குது, பளிங்கு கற்கள்லையும் மெட்டல் சிலைகள் இருக்குது. தமிழ்நாடு அரசின் முத்திரை, இந்திய அரசின் 4 சிங்கம் கொண்ட ஸ்தூபி சிலைகள், அதே மாதிரி கார்கள் வைக்கக்கூடிய அலங்கார பொருட்கள்,
இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அத்தனையும் ஒரே இடத்துல இருக்குதுங்க. நார் சேலைகள், காட்டன் சேலைகள், சந்தன மாலைகள், அதே போல் ஒருத்தருக்கு பரிசளிக்கிறோம் அப்படின்னாக்கா தேர், இந்த மாதிரி கேடயம் இந்த மாதிரி கொடுக்குற பார்த்திங்களா, தேர்லாம் நேச்சுரலாக இருக்குதுங்க. அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள்லாம் இங்கே நிறையா வச்சுருக்கிறாங்க. சிற்பங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பல வகையில் இருக்குதுங்க. சின்ன சிற்பம் சும்மா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு சிற்பத்திலேருந்து ஆளுயர சிற்பம் வரைக்கும் இருக்குங்க. நடராஜர், விநாயக பெருமான், அம்மன் சிலை, சிவன் குடும்பத்தோடு இருக்கிறது, லட்சுமி, சரஸ்வதி, ஆஞ்சநேயர், பெருமாள், சாய்பாபா, இப்படி நிறைய சிலைகள் இருக்குதுங்க. இங்கே போனாக்கா கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. அவ்வளோ சிலைகள் இருக்குது. எதை வாங்கிறது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு மனசு அதில் லயிச்சு போயிடுது. அந்தளவுக்கு சிலைகள் இருக்குது. அலங்கார பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா நிறைய விதவிதமாக இருக்குதுங்க. விளக்குகள், ஐம்பொன் விளக்கு சொன்ன பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற தட்டு, செம்பு தட்டு, பித்தளை தட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. மணிலாம் கோயிலில் அடிக்கிற மணி, ஆலய மணி இருக்குதுங்க பார்த்திங்களா, ஆலய மணி 30 கிலோ 40 கிலோ அந்த மாதிரிலேருந்து சும்மா வீட்டுக்கு பூஜை அறையில் அடிக்கக்கூடிய மணி வரைக்கும் இருக்குது. கோமாதா சிலை பித்தளையில் இருக்குது, செம்பில் இருக்குது, மெட்டலில் இருக்குது, சின்னதும் பெருசுமாக இருக்குது. விநாயகர் சிலை, இந்த மாதிரி எண்ணிலடங்கா பொருள் அத்தனையும் ஒரே இடத்துலங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு லயிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. அக்கு பஞ்சர் செய்யக்கூடிய ஜாமான்கள், மரக்கட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள், வளையல் ஸ்டாண்டு, மரக்கட்டை உண்டியல் இருக்குது, ஊதுபத்தி ஸ்டாண்டு மரக்கட்டையில் செய்யப்பட்டது, வெண் சங்கு இருக்குதுங்க. எங்கே போனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடையாக தேடி அலைய வேண்டியது இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் இங்கே வந்தீங்கனாக்கா ஒரே இடத்துல அரசாங்க உத்தரவாதத்தோடு இருக்கக்கூடிய தரமான பொருட்கள் குறைந்த விலையில். அதாவது இவங்களாம் எப்படி செய்கிறாங்கனாக்கா, சுய உதவி குழுக்கள், சங்கங்கள், இந்த மாதிரி கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தெல்லாம் வாங்கி இந்த மாதிரி தரமான பொருட்களை கொடுக்குறாங்க. ஒரே இடத்துல கிடைக்குதுங்க அத்தனை பொருட்களுமே. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ சிலைகள் பார்த்திங்களா, எவ்வளோ மெட்டல் சிலைகள். அவங்க என்ன ரேட்டில் இருந்து இருக்குதுங்கன்னுங்க, எங்கிட்ட 100 ரூபாயில் ஆரம்பித்து 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி எப்போ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒவ்வொரு விசேஷத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிஸ்கவுண்ட் போடுவோம். 5%, 10%, 20% இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் போடுவோம். அந்த சமயத்தில் மக்கள் பயன்படுத்திக்கலாம். விளம்பரமும் கொடுப்போம். சில விளம்பரம் எல்லா சமயத்துலேயும் மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறைய இருக்கிறாங்க. இதை பாருங்கள், வெங்கடாஜலபதி சிலை எவ்வளோ பெருசு, மரத்தால் செய்யப்பட்டது, எவ்வளோ பெருசு இருக்குதுங்க. நீங்கள் ஒரு தரம் நீங்கள் வாங்குறீங்களோ அல்லது ரசிக்கிறதுக்காக கூட இந்த இடத்துக்கு ஒரு தரம் வந்து இந்த கடையை பார்த்துட்டு போங்க. அரசாங்க கடை. புத்தரோட சயன கோலம் பாருங்கள், மரக்கட்டையில் செஞ்சுருக்காங்க, பளிங்கு கற்களில் செஞ்சுருக்கிறாங்க. நாம் வந்து பெருமாள் சயன கோலம் பார்த்துருப்போம், புத்தருக்கு அந்த மாதிரி இருக்குது. இங்கே என்னென்ன பொருட்கள், என்னென்ன சிலைகள், எந்தெந்த ஜாமானத்தில் பொருட்களை செஞ்சுருக்காங்கங்கிறது போர்டே வச்சுருக்கிறாங்க. பித்தளை, வெள்ளி, செம்பு அப்படின்ட்டு. மாலை வகைகள் நிறைய இருக்குதுங்க. அப்புறம் தலைவர்கள் சிலைகள்லாம் நிறைய இருக்குது. வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், அதே மாதிரி வீட்டுக்கு பூஜை அறையில் வைக்கக்கூடிய பூ போட்டு வைக்கக்கூடிய பாத்திரம், சிவன் குடும்பத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதவிதமாக இருக்குதுங்க. அதே போல் நம்ம வீடியோ சேனலில் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இன்னும் எந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீடியோவில் போடலாம், எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போடுறேன். நிறைய கோயில்கள் போடுறேன், கடைகள் போடுறேன். எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எங்கே இருந்தால் கூட நீங்கள் கேள்விப்பட்டால் கூட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சி தரமாக போடுறேங்க. ஒயிட் மெட்டலில் செஞ்ச புத்தக ஸ்டாண்டெலாம் வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோவோட கடைசியில் தமிழ்நாடு கைத்தற தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பாக இருக்கிற இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்தோட முகவரி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் இன்னும் என்னென்ன கிடைக்குங்கிறத அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. விசிட்டிங் கார்டையும் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன் பாருங்களேன். உனக்கும் அதுக்கு ப்ரைஸ் டேக் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த ரேட்டில் கிடைக்கிறோம், இது ஒரு டிஸ்கவுண்ட்டு. இந்த ரேட்டு மாலைகள் எடுத்துக்கிட்டால் அதுக்குரிய டிஸ்கவுண்ட் இவ்வளோன்னு போட்டிருக்கிறாங்க. ஐம்பொன் எடுத்துக்கிட்டால் அதுக்குரிய டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் ஸ்டாக் அதுலேயே ஒட்டி வச்சுருக்கிறாங்க. நாம்ளே பார்த்துக்கலாம். கிட்ட நின்று நம்ம தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய பொருட்கள் தாங்க எல்லாமே. எல்லாம் ஷோகேஸில் இருக்குது, தொட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் கையிலேயே எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நாம் நடந்தபோதே பார்க்கக்கூடிய பொருட்கள் தாங்க வச்சுருக்கிறாங்க. என்னென்னக்கா பூரி கல்லேருந்து சப்பாத்தி கல், சப்பாத்தி உருட்டுற கட்டை, அக்கு பஞ்சருக்கு தேவையானது, ஊதுபத்தி ஸ்டாண்டு, இப்படி நாமளும் நினச்சி பார்க்காத பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல ஒரே சங்கமாக இருக்குதுங்க. அதுதான் மன நிறைவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பொருட்களை வாங்குறதுனால நிறைய கிராம தொழில்கள், நெசவு தொழில், விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் மேம்படும். இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வாங்குனீங்கனாக்கா பல தொழில்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பஞ்சகவ்ய விளக்கெல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்காது. இங்கே இருக்குதுங்க. ரூ. 70 இருந்துச்சு, இப்போ ரூ. 150. அதாவது 6 விளக்கு, 8 விளக்கு, 10 விளக்கு இப்படி பாக்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவுமே டிஸ்கவுண்ட் போட்டு தராங்க. பஞ்சகவ்ய விளக்கு அதை நம்ம நெய் ஊற்றி விளக்க வச்சோம்னாக்கா ஊடே நறுமணமாக இருக்குதுங்க. விதவிதமான சாம்பிராணிகள் இருக்குது, தசாங்க பவுடர் இருக்குது. நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் நிறைய கஸ்டமர் கேட்டாங்க, அதை எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேங்க. இது மட்டும் இல்லாமல் சேலத்தை சுற்றி உள்ள கோயில்கள், மலைகள், முக்கியமான பிரசித்தி பெற்ற இடங்கள்லாம் நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேங்க. அதெல்லாம் பாருங்கள். நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்க்கல, ஆனால் கமெண்டில் கேட்குறீங்க பார்க்கல. ஸ்ரீ ராம பகவான் நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு வந்தது, தரபங்க முனிவருக்கு பகவான் ராமர் காட்சி தந்தது, அருள்மிகு தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில், அதேபோல் தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் கோயில், ஒரே பீடத்தில் மாரியம்மனும் காளியம்மனும் இருக்கிற சிறப்பு தாரமங்கலத்தில் தாங்க இருக்குது. அந்த கோயிலை பற்றி போட்டிருக்கிறேன். அதேபோல் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் இருக்கிற சுயம்புவாக தோன்றிய லட்சுமி நரசிம்மர் சாமி கோயிலை பற்றி போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பழைய வீடியோக்கள் இருக்குது, நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். மகா முனிவர்கள், சித்தர்கள், அவர்களுடைய ஜீவ சமாதிகள் இதெல்லாமே நம்ம பழைய வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். இதெல்லாம் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், சேலத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடைக்கு போயிருப்பீங்க. இந்த கடையில் என்னென்ன பொருட்கள் நம்ம விட்டுட்டோம், வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோங்கிறதோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன எடுக்கணுங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.
ராசிகள்